ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டி நகரை சுற்றி பார்க்கலாம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி நகரில் உள்ள சரவணா ஸ்டோரில் தாங்க இருக்கோம். பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் கிளம்பி போயிருந்தோங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு போன உடனேயுமே வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. எடுத்துகிட்டு பார்த்தா அங்கே ஒரு லுங்கி செக்ஷன் இருந்துச்சுங்க. அதில் வந்து என் ஹஸ்பண்ட் போய் லுங்கி அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. அதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்ட் நமக்கு ஏற்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேபி செக்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோங்க. போயிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் பார்த்தா எல்லாமே ட்ரெஸ்ஸஸ்லாம் க்யூட்டாக இருந்துச்சு சரவணா ஸ்டோரில். பட் ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பால் டப்பா ஒன்று எங்கன்னா வெளியில் போகும்போது தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன் பார்த்துட்டு இருந்தேங்க. பார்த்தா நிறைய டைப்பில் இருந்துச்சு, நிறைய மாடலாக இருந்துச்சு. அதில் நாங்கள் ஒரு கேன் மட்டும் செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவோட ட்ரெஸ் தான். பாப்பாவுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வர்றதுனால எதனா ட்ரெஸ் பார்க்கலாம். எதனா நம்ம வந்து கடைக்கு போய் பார்த்தா தாங்க நமக்கு எதனா ஒரு ஐடியா வரும். அதனால நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ட்ரெஸ்ஸஸ் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் பாப்பாவும் ஹஸ்பண்டும் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் தான் போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ தெரியலங்க, இந்த ரெட் கலர் ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த க்ரீனுமே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சுங்க. நமக்கு எந்த ட்ரெஸ்ஸை வாங்குறது, எந்த ட்ரெஸ்ஸை வாங்காமல் விடுறதுன்னு சொல்லிட்டு மனசெல்லாம் ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குழந்தைங்களோட டாய்ஸ் தாங்க இருந்துச்சு. அதில் தான் பாப்பாவை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். விளையாடிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் தாங்க ஒவ்வொரு வண்டியாக தூக்கி பாப்பாவை உட்கார வச்சு பார்த்தோம். பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் கூட நினச்சேங்க, இதுக்கப்புறம் நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து பாப்பாவுக்கு சுற்றி காட்டலாம். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் மைண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டுமே சரி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்படி கொஞ்சம் நேரம் நாங்கள் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடிட்டு அதுக்கப்புறம் நான் பாப்பாவை தூக்கிக்கிட்டு இந்த சைடும் அந்த சைடும் இப்படி பார்த்துட்டு இருந்தேங்க. ஒன்றா நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது நிறைய பேர் இருந்தாங்க பேபி செக்ஷனில். நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கூட்டம்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. டைம் ஆயிடுச்சு. நாங்கள் உள்ளே போகும்போதே டைம் 8 ஆகிடுச்சு. அதில் போயிட்டு பாப்பாவை வந்து ஒரு வண்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம எங்கன்னா வெளியில் போகும்போது மாலுக்கு போகும்போதெல்லாம் அந்த மாதிரி உட்கார வச்சு அழகாக தள்ளிட்டு போகலாம். வீட்டில் கூட பாப்பாவை உட்கார வச்சு இந்த மாதிரி அழைச்சிட்டு போகலாங்க. ஏன்னா எப்போதுமே நம்மளால் தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாதுல்ல. பக்கத்தில் எதனா பார்க் இருந்துச்சுன்னா அழைச்சிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா ஒரு பிங்க் கலர் ஒரு ஸ்கூட்டி மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்கூட்டியில் வந்து பாப்பாவை உட்கார வச்சாங்க. பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு அந்த ஸ்கூட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நான் கூட நினச்சேன் இதை வாங்கலாம் அப்படின்ட்டு. சரி, நெக்ஸ்ட் மந்த்து பர்த்டே வருது, அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்கார வச்சு மட்டும் நாங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். ரவுண்ட் அடித்தோன்னே பாப்பா இறங்கவே இல்லை. நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டு ஒளிஞ்சிட்டு காவியம்மான்னு கூப்பிட்றோம். அந்த வண்டியை அவங்களே தனியாக உட்காந்துருக்காங்க. நம்ம காலத்தில் எல்லாம் பயந்துக்கிட்டே இருப்போம். அவங்க அப்படிலாம் கிடையாது. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை கூப்பிட்டேங்க. பாப்பா வந்து விளையாடுறதை பார்த்துட்டு அவங்களும் பாப்பாவை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. நீங்களும் எங்கன்னா கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி உங்கள் பாப்பா வராமல் இருந்திருக்காங்களா இன்னும் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு வண்டியில் ஒன்று உட்கார வச்சுருந்தாங்க, பிளாக் அண்ட் ரெட்டு. இந்த வண்டி பாருங்களேன், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பின்னாடி எதனா அவங்களோட டாய்ஸ் வச்சுட்டு அவங்கள அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் கால் வந்து பாப்பாவுக்கு எட்டலை. அவங்க எப்படி அழகாக உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நான் லைட்டாக ஒரு வீடியோ, என் ஃபேஸ் தெரிகிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு தொட்டிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து இங்கேயே நின்னா நமக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேன்டீன் இருக்குங்க, அங்கே போனோம். அங்கே போனதுக்கப்புறமா சொல்லிட்டாங்க கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, கேஷ் அண்ட் கார்டு. அதுக்கப்புறமா போயிட்டு எல்லாமே ஃபுட்டெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டுங்க. நீங்களுமே சரவணா ஸ்டோர் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.